Hi viewers, our today's recipe is chicken Donne Biryani. பெங்களூரில் இந்த சிக்கன் Donne பிரியாணினா அவ்வளோ ஃபேமஸுங்க. Now let's see the ingredients. நம்ம தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலாம். Firstly, wash the chicken using turmeric powder. மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை கழுவி வச்சுக்குங்க. Add 1 cup of curd. ஒரு கப் தயிர் சேர்த்துக்குங்க. ஆட் 1/4 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஆட் 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. ஆட் 1 டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ஆட் 3 டீஸ்பூன் ஆஃப் ஆயில். 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. add required salt. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. mix nicely. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணுங்க. let it marinate for half an hour. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இதை ஊற வச்சிருங்க. soak biryani rice for 15 minutes. பிரியாணி அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. now heat a pressure cooker. குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. add around 1 tablespoon of oil. 1 tablespoon எண்ணெய் சேர்த்துக்குங்க. add 1 teaspoon of ghee. 1 teaspoon நெய் சேர்த்துக்குங்க. add 2 numbers of cinnamon and cloves into it. 2 பட்டை லவங்கத்தை சேர்த்துக்குங்க. add 10 numbers of peppercorn. 10 முழு மிளகு சேர்த்துக்குங்க. add 1 teaspoon of fennel seeds. 1 teaspoon பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. add 6 numbers of green chilies. 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. சாட் நைஸ்லி. நல்லா வதக்குங்க. now add 1 big onion which is chopped lengthwise. நீட்டமாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சாட் நைஸ்லி until the onion turns into a slight golden color. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. add 3 teaspoon of ginger garlic paste. 3 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. salt nicely. நல்லா வதக்கிக்குங்க. add 1 cup of chopped coriander leaves. 1 கப் நறுக்கிய மல்லி இலைகளை சேர்த்துக்குங்க. now add 1/2 cup mint leaves. 1/2 கப் புதினா இலை சேர்த்துக்குங்க. salt nicely. நல்லா வதக்கிக்குங்க. transfer the mixture into a separate bowl and allow it to cool down. நம்ம வதக்கி வச்சதெல்லாம் ஒரு தனி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அது நல்லா ஆற விட்டுருங்க. இந்த சேம் குக்கர் add 3 teaspoon of oil. அதே குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. add the biryani spices like cinnamon, cloves and bay leaves. பட்டை லவங்கம் பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துக்குங்க. now add the marinated chicken into the cooker. ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்குங்க. சாட் நைஸ்லி. நல்லா வதக்குங்க. add 1 small glass of water and allow it to boil. ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. meanwhile transfer the mixture into a mixie jar and make it a fine paste. நம்ம ஆற வச்சிருக்கிறத மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. now heat a vessel in which you can prepare a biryani. பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. add 3 teaspoon of oil. 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. add 2 teaspoon of ghee. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. add the biryani spices. பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துக்குங்க. பிரியாணி இலை சேர்த்துக்குங்க. now add the mint paste. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. salt nicely.
அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. Meanwhile, heat a vessel full of water. அது வரைக்கும் ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணியை போட்டு அதை சூடு பண்ணிக்கோங்க. Now add the chicken pieces which was already marinated and boiled enough. Save the water which was already used to boil chicken pieces. வேக வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்குங்க. வேக வைக்க பயன்படுத்தின தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் நைஸ்லி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. Now add the soaked rice into it. ஊற வச்சிருந்த பிரியாணி அரிசியை சேர்த்துக்குங்க. Don't mix hardly so that the rice will get broken. நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அரிசி எல்லாம் உடஞ்சி போயிடும். Now add the masala water which was used to boil chicken. சிக்கன் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்குங்க. Add water to boil the rice. I have added 4 glasses of water because I took 2 glasses of rice. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். Add required salt into it. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. Take a old dosa tawa and preheat it. ஒரு பழைய தோசைக்கல் இல்லைன்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற தோசைக்கல் கூட வச்சுக்கலாம். அதை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. Place the biryani vessel on top of the dosa tawa. அந்த தோசைக்கல் மேலே பிரியாணி வச்சுருக்கிற பாத்திரத்தை வச்சுருங்க. Squeeze 1 lemon juice. ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ மூடி வச்சுருங்க. Now place the boiled water vessel on top of biryani vessel. Yummy Donne biryani is ready to serve. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்.